இல்லை என்று பாரதிதாசனின் வருத்தத்தை போக்கும்போது இந்த அருமையான ஒரு கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் வந்தவாசி கோட்டை தமிழ் சங்கத்துக்கு வணக்கத்தை சொல்லி என் கவிதைக்கு முறைகிறேன். விலையில்லா தமிழ் இருக்கின்ற தமிழ் மீது இருக்கின்ற வற்றாலை பாடல்கள் பலரையே புத்தகமாய் ஆக்கினர். பல நூல்கள் படைக்கும் ஒரு பெரிதான அச்சகத்தை அடைந்து வெளியிட்டு நூலாக ஆசிரியர் கலைவாயில் மெல்லியதாய் அழைப்போன்றவர்கள் முனைப்புடனே குழந்திட்ட முனைவர்களின் கட்டுரைகள் பெருங்கவிஞர் படைத்திட்ட புதுக்கவிதை புத்தகங்கள் செல்லாமல் உள்ளேயே செயலறிய கிடக்குதையா பேரத்து மந்திரங்கள் தாயத்து சூத்திரங்கள் மாநிலங்களின் தோத்திரங்கள் முசின்னும் சோதிடங்கள் என அடுக்கடுக்காய் நடைபோகும் புத்தகங்கள் அவர் காட்டி ஆண்டு பல ஆனாலும் அத்தனை பொக்கிஷங்கள் இதுபோல எழுதித்தால் உங்களுக்கு எங்கெங்கும் பணமாகும். இதையெல்லாம் பணம் கொடுக்கும் பொருட்கள் ஆகையாலே போய் வரும் வேறு இடம்தான் என்றார். விலையில்லா தமிழுக்கு வந்த நிலை எண்ணி அந்த விலையில்லா தமிழுக்கு வந்த நிலை எண்ணி அந்த மாநகர வீதியிலே நான் போல ஏன் இந்த நிலை தமிழ் தேய்கின்ற நிலை என்று எண்ணிய பார்த்தால் தமிழக சிலைஞர்கள் பதற்காய் தமிழ் பேசி வாய் பேச்சு வீண் பேச்சு தொழிலாளர் கொண்டு தமிழாக மாற்றிட்டார். அவர் வயிற்றுக்கு பிழைப்பாக வேலை ஒன்று கிட்டியதும் தமிழுக்கு சேவையை முன் செய்ய மாற்றிட்டார். ஓய்வான நேரத்தில் ஒன்றியிருந்த வழியோடு ஓராண்டு முடிவினரை ஒரு நூலாக ஆக்கலாம். சத்துவரும் தமிழுக்கு முத்தான சொல்லெடுத்து சத்தான கவி செய்து உயிரூக்கம் ஏற்றிடுவோம். இலக்கியங்கள் கட்டுரைகள் இனிதான நாடகங்கள் எல்லாமே எளிதான தமிழால் எழுதியதை எல்லோரும் பயன்பெறவே நூலாக்கி கொடுத்துட்டால் பொருளாக சேராமல் நம் தமிழ் தாயை காட்டிடலாம். நன்றி.